இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க பிறந்த நட்சத்திரம் கன்ஃபார்ம் தெரியணும். அதேபோல வளர்பிறையில பிறந்தீங்களா, தேய்பிறையில பிறந்தீங்களான்னு தெரியணும். அப்படி தெரியாதவங்க கீழே லிங்க் குடுத்துருக்கேன். அதில போயிட்டு உங்களுடைய பொறந்த தேதிய குடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய நட்சத்திரம் என்ன, நீங்க வளர்பிறையில பொறந்தீங்களா, தேய்பிறையில பொறந்தீங்களான்னு காட்டும். அதேபோல ரிஷி அஸ்ட்ரோ ஆப்ன்ட்டு இருக்கு. அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி அத கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். அது ஃப்ரீ ஆப் தான் அது. வல்லூறு பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்களை இப்போது பார்க்கலாம். வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரு பட்சங்களிலும் கீழ்வரும் நட்சத்திரங்கள் வல்லூறு பட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றன. வளர்பிறை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். தேய்பிறை திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று வல்லூறு வளர்பிறை சனி. படுபட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை துயில் காரிய தோல்வி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை சாவு மிக பெரிய தோல்வி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை ஓம் காரிய வெற்றி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை சாவு மிக பெரிய தோல்வி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை துயில் காரிய தோல்வி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை ஓம் காரிய வெற்றி. நன்மை தரும் பட்சி மயில் ஆந்தை. பகை தரும் பட்சி காகம் கோழியெடுத்தது. ஆந்தை பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்களை இப்போது பார்க்கலாம். வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரு பட்சங்களிலும் கீழ்வரும் நட்சத்திரங்கள் ஆந்தை பட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றன. வளர்பிறை திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். தேய்பிறை அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆந்தை வளர்பிறை சனி. காலை 6 மணி முதல் 8:30 வரை அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை துயில் காரிய தோல்வி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை சாவு மிக பெரிய தோல்வி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை ஓம் காரிய வெற்றி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை ஓம் காரிய வெற்றி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை சாவு மிக பெரிய தோல்வி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை துயில் காரிய தோல்வி. நன்மை தரும் பட்சி வல்லூறு காகம். பகை தரும் பட்சி மயில் கோழியெடுத்தது. காகம் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்களை இப்போது பார்க்கலாம். வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரு பட்சங்களிலும் கீழ்வரும் நட்சத்திரங்கள் காகம் பட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றன. வளர்பிறை மற்றும் தேய்பிறை இரு காலங்களிலும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று காகம் வளர்பிறை சனி. காலை 6 மணி முதல் 8:30 வரை துயில் காரிய தோல்வி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை சாவு
மிக பெரிய தோல்வி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. ஓம். காரிய வெற்றி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரிய தோல்வி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. ஓம். காரிய வெற்றி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. நன்மை தரும் பட்சி ஆந்தை கோழி. பகை தரும் பட்சி வல்லூறு மயிலெடுத்தது. இதுல நன்மை அப்படின்னு சொல்லி அது கீழே சில நட்சத்திரங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சாதகமாக இருக்கும். நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு உதவியாக நன்மை செய்வாங்க. அதிர்ஷ்டம், ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டாடும். ஒரு யோக பலனை தரும். உங்கள் முன்னேற்றத்துக்கு, நீங்கள் செய்யக்கூடிய முன்னேற்றத்துக்கு அவங்க ஆதரவாக இருப்பாங்க. வெற்றிக்கு துணையாக இருப்பாங்க. நல்ல ஹெல்ப்ஃபுல். நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் உங்களை உயர்த்துவராக டெஃபரெட்லி அந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். அதே போல் பகை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில நட்சத்திரங்கள் வரும். அந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்மறையாக தான் இருப்பாங்க. சாதாரணமாக இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி சிறந்தது தான் கொண்டு வரும். ஆமாம், தடை தான் உண்டாகும், தோஷத்தை தரும், பலன் குறைக்கும். பயங்கரமாக பலன் குறைச்சி தான் பண்ணணும். அதாவது நீங்கள் செய்கிற செயலை அதை தடை பண்ணுறது தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. முன்னேற்றத்துக்கு எதிர்மறையாக அவங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்குவாங்க. அதனால் அவங்ககிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பகை நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு வேலை கிட்டி போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இம்சை கொடுக்குறாங்க. இம்சை கன்ஃபார்ம் கிடைக்கும். இதே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நன்மை தர நட்சத்திரத்தை கூட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோழி பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்களை இப்போது பார்க்கலாம். வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரு பட்சங்களிலும் கீழ்வரும் நட்சத்திரங்கள் கோழி பட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றன. வளர்பிறை அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். தேய்பிறை திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று கோழி வளர்பிறை சனி. காலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. ஊன். காரிய வெற்றி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரிய தோல்வி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரிய தோல்வி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. ஓம். காரிய வெற்றி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிக பெரிய தோல்வி. நன்மை தரும் பட்சி மயில் காகம். பகை தரும் பட்சி வல்லூறு ஆந்தை அடுத்தது. மயில் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்களை இப்போது பார்க்கலாம். வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரு பட்சங்களிலும் கீழ்வரும் நட்சத்திரங்கள் மயில் பட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றன. வளர்பிறை திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. தேய்பிறை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று
மயில் வளர்பிறை சனி அதிகார பட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. ஓம் காரிய வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை நடை. அலைச்சலுக்கு பிறகு வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரிய தோல்வி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில் காரிய தோல்வி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. ஓம் காரிய வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி நன்மை தரும் பட்சி வல்லூறு கோழி பகை தரும் பட்சி ஆந்தை காகமெடுத்தது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல போயிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்பிறையில் பிறந்தாங்களா டேபிளில் பிறந்தாங்களா தெரியும். அது இந்த ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் கொடுத்து பார்த்தாலும் கரெக்டாக தெரியும். இந்த ஆப்பை பயன்படுத்தி அவங்க வளர்பிறையில் என்ன நட்சத்திரம் தேய்பிறையில் என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அப்படி தெரியாதவங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள் கொடுத்துருப்பேன் நான். அந்த எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்து வருது இல்லைங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஆனால் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்காரங்க தான் உங்க கூட வந்து சாதகமாக இருக்கிறதா இல்லை வந்து பாதகமாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு அன்னைக்கு லிஸ்ட்டில் என்ன வருதோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட பழகுறோம், அவங்கள எட்டுன்னு போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இது வந்து தெரிஞ்சிருக்கணும். அவங்க வளர்பிறை பிறந்தாங்களா தேவரில் பிறந்தாங்களா அவங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல்வாதிகள், ஏன் நானே நிறைய பேர் இதை கணிச்சு கொடுத்துருக்கேன். அதே போல் கம்பெனியில் வந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக இருப்பாங்க நெகட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை செலெக்ஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். நிறைய கம்பெனிக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது போல் வந்து ஜாப்புக்கு எடுக்கிறாங்க இல்லைங்களா, இப்போ பஞ்சபட்சியில் இவ்வளோ விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பர்சனலாகவும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு நில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், இவன் ரிட்டர்ன் போனால் மிஸ் இல்லாத நம்ம வந்துடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன வேலை ஒரு சாதாரண போயிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு லவ் லெட்டர் கொடுக்க போகிறீங்கனாலும் அப்போ 4 பேர் இட்டு போகிறீங்கன்னா அதில் 4 பேரில் பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 4 ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். அதில் எத்தனை பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், உண்மையில ஹெல்ப் பண்ணுவோம், எத்தனை பேர் உங்களை வந்து அல்வா கொடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் அதில் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.